ஹாய் கைஸ், இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பசங்களுக்கு வந்து ஹாஃப் டே. ஸோ நிஷ்மினும் கவிக்குட்டியும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவங்கள கிளப்பி அனுப்புகிறது தான் எங்களுக்கு முதல் வேலை. ஸ்கூலுக்கு அவங்க சீக்கிரம் போயிடுவாங்க. அவங்க வந்து 7:50 8 o'clockலாம் வந்து கிளம்பிடுவாங்க. ஸ்கூலில் 8:10 இருக்கணும். ஸோ கலர் ட்ரெஸ்னால ரொம்ப ஜாலியாக சீக்கிரமாக கிளம்பிட்டாங்க. ஹாப்பியாக இன்றைக்கி வந்து பாய் காட்டிகிட்டே போகிறாங்க. இவங்க கிளப்பி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம தேவ்குட்டியை வந்து கிளப்பணும். அகீஸ் பாய் பாய் சொல்ல அண்ணனுக்கு பாய் பண்ண பாய் சொல். அகீஸ் பாய். சரி பாய். நம்ம தேவ்குட்டிக்கு இன்னும் எந்திக்கல, ஏதோ கோவத்தில் இருக்காரு. என்ன கோவம்னு கேட்போம். வாங்க வாங்க. என்ன கோவம் காலையிலேயே? வாக்கிங் போகணுமா? அப்பா வாக்கிங் கூப்பிட்டு போகலையா அவனுக்கு? இன்னைக்கு போவேணாம்மா, இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆகுதுலம்மா. நீ எந்திரிச்சதே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு. எப்படி வாக்கிங் போயிட்டு வந்து ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல பட்டுக்குட்டி? சரி வா, வாங்க வாங்க. அப்போ வாங்க, என் தங்கம் வாங்க, செல்லம் வாங்க. அது பெட்டெல்லாம் எடுத்து வைக்கணும். அங்கே போகிற என்னதான் வேணும்? வாக்கிங் தான் கூப்பிட்டு போகணுமா? இங்கே வந்தால் தான் அடுத்த வேலையே நடக்கும். எல்லாம் கோவத்தில் போய் படுத்துருவான். தேவ்குட்டி என்ன இன்னைக்கு சாட்டர்டே சண்டே தானே கேட்பேன். இன்னைக்கு என்ன இன்னைக்கே கேட்குற? அங்கே பாரு, ஃபேனை போட்டாச்சு, லைட்டை போட்டாச்சு, போய் படுத்துருவான். அந்த ரூமில் படுக்கிறது இல்லை இந்த ரூமில் படுக்கிறது. வருவாங்கப்பா, வருவாங்க. கூப்பிட்டு போகிறீங்களா? எப்படிப்பா? வாக்கிங் போயே ஆகணுன்ட்டாரு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டு போயிட்டு வந்தாங்க. என்னால் போக முடியல, லீவ் டைம்னால் நான் கூப்பிட்டு போவேன். போயிட்டு வந்துட்டு அவர் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டாச்சு. அவர் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. நான் வந்துட்டு மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோ ஃபைன்ஸ் அப்படின்ற வீடியோலாம் கண்டிப்பாக போட்டிருப்பேன். இது வந்து நான் போட்டுட்டு இருக்கும்போது ஃபோன் வந்துருச்சு. அதனால் வந்து கீழே அந்த பட்டன் போடாமல் போயிட்டேன். அதனால் அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவங்க அப்பா அப்புறமா போட்டு விட்டாங்க. அதுக்குள்ள ஃபோன் வந்துருச்சுல. போட்டாச்சுப்பா, போட்டாச்சு. அப்பா கிட்ட சொல்லி போன் சரி போ இன் பண்ணுமா? அது எது இல்லைங்க அவன்கிட்ட. அதே அப்பா கிட்ட வா, அப்பா கிட்ட போட்டோ எடுத்து போடலாம். இங்க வாமா, போட்டோ இங்க பாரு கிளம்பியாச்சு. நம்ம ஆள் ஃபோட்டோ எடுக்க நிற்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் வெளியே வந்துட்டு பேக் வச்சுருந்தா பேக்கை மாட்டிட்டு கிளம்பிட்டாரு. ஆனால் வந்து லென்த்தாக இருந்தது ஷர்ட்டு. இன் பண்ணி விடலாமான்னு பார்த்தேன். அப்புறம் இன் பண்ணால் ஒத்துப்பானான்னு டவுட்டாக இருந்துச்சு. அப்புறம் இன் பண்ணி விட்டுட்டேன். ஒத்துக்கிட்டான். நல்லா இருந்தது. எப்படி பார்க்க ஐடி ஆஃபீஸர் மாதிரி இருக்கார்ல அந்த ட்ரெஸ்ஸில். ஏன்னா இந்த வரைக்கும் இன் பண்ணி வந்து ஒழுங்காக காட்ட மாட்டான். எனக்கு இன் பண்ணி போட்டால் ஷூ வந்து வேறு செப்பல் வந்து போட்டு விட்ருந்தேன். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. இல்லைனா எப்போவும் டெய்லி போடுற செப்பல் தான் போடுவேன்பா. வெளியே போனால் இது போடணும் அப்படின்னு வந்து இப்போ புரியுது. வெளியே போனால் அந்த செப்பல் போட்டு போகணும் அப்படின்ட்டு. அதனால் பக்காவாக சூப்பராக வந்து சில்ட்ரன்ஸ் டேக்கு கிளம்பி போகிறாரு. நிற்கிற ஸ்டைலை பார்த்திங்களா? நம்ம ஆள் பயங்கரமாக ஸ்டைல்லாம் போஸ் கொடுக்குறாரு இப்போலாம். அவருக்கு ஹாஃப் டே தான், அதனால் சீக்கிரம் வந்துடுவாருன்னு சொன்னாங்க. சீக்கிரம் போய் கூப்பிடணும். இன்றைக்கி என் ஹஸ்பண்டால் கூப்பிட முடியாதுன்னாங்க. சரி நீங்கள் பாருங்கள், இல்லைனா நான் போய் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்களே வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. வேலை கம்மியாக இருந்துச்சுன்ட்டு அவங்களே வந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. போன மாதிரி தான் இருந்தது, திருப்பி வந்தாச்சு. 12:30க்கெலாம் வந்து திரும்ப கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவரே வந்து செப்பல் கழட்டி ஸ்டாண்டில் வைப்பார் கூப்பிட்டோன்னே. ஆனால் உடனே வரமாட்டான், கொஞ்சம் நேரம் ஆகும். இன்றைக்கி வந்து என்னமோ சீக்கிரமாக வந்துட்டான். என்ன
அப்புறம் கவினியும் நிஷும் கவினியும் வந்து எங்கள் பிரதரில்லா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டார். அவங்களதான் அவங்க சித்தப்பா வந்து கூப்பிட்டு வந்துட்டாங்க. 2 பேரும் ஒன்றா தானே போனாங்க. அவங்களும் சீக்கிரம் வந்துட்டாங்க. 12:40 வந்துட்டாங்க. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டிங்களா? என்ன சாப்பிட்ட நிஷ்வின் ஸ்கூலில்? ஆ, குலோப் ஜாமுன். வேறு கவினுக்கு வாங்கி கொடுக்குறியா நீ? ஏன் கவி வேணான்ட்டியா? எவ்வளோ குலோப் ஜாமுனு? 15 ருபீஸ்க்கு எத்தனை கொடுத்தாங்க? ஒன்று தானா? ஒன்றே 15 ருபீஸா? ஒரே ஒரு குலாப் ஜாமுனு. வேற என்ன வாங்கினேன்? அம்மா உனக்கு 50 ருபீஸ் கொடுத்து விட்டேனேடா. 50 ருபீஸ்க்கு என்ன வாங்கினேன்? எல்லா 50யும் காலி. அதான் குலாப் ஜாமுன் 15 ருபீஸு. அப்புறம் வேற என்ன வாங்கினீங்க? பேல்பூரி வாங்கி சாப்பிட்டியா? அது ஒரு பிளேட்டா? அது எவ்வளவு? 10 ருபீஸ் தானா பேல்பூரி? சரி, 15 + 10 25. மீதி 25க்கு என்ன வாங்கினேன்? ஒரு சாக்லேட் 15 ருபீஸா? பெருசா சின்னதா? யார், நீயும் கவினும் சாப்பிட்டீங்களா இல்லை நீ மட்டும் சாப்பிட்டியா? ஓகே. ஏன் கவி வேணான்ட்டானா? கவி சாக்லேட் வேணான்ட்டியா இல்லை வாங்கலையா? சரி, வேற என்ன வாங்கினேன் அதை சொல்லு. குலோப் ஜாமுன் சாப்பிட்டானா? என்னது இப்போ பேல்பூரி சாப்பிட்டானா? ஒரு சாக்லேட் வாங்கி சாப்பிட்டானா? இது வரைக்கும் 40 ரூபாய்க்கு கணக்கு சொல்லிட்டேன். இன்னும் 10 ரூபாய்க்கு சொல்லணும். வேற 10 ரூபாய்க்கு நான் என்ன வாங்கினேன்? அப்புறம் வேறு தான் வாங்கியிருப்பியே சாக்லேட்டுக்கு அப்புறம். சாக்லேட் 15ஆ? குலோப் ஜாமுன் 15 30ஆ? பேல்பூரி 10 40. இன்னும் 10 ரூபாய்க்கு மறந்துட்டியா? இதான் கிஃப்டா உங்களுக்கு? சூப்பராக இருக்குது. உண்டியல் இது பாரு, உண்டியல் சேர்த்து வைக்கணும்னே. நம்ம தேவ்குட்டிக்கும் கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க சில்ட்ரன்ஸ் டேக்கு. ஒரு நோட் புக்கு, பென்சிலு, அப்புறம் பென்னு, அதோட கூட சேர்த்து ஒரு குட்டி டிஃபன் பாக்ஸு. சூப்பராக இருந்தது, சில்வரில். அவருக்கு ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு டிஃபன் பாக்ஸு. நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் குட்டி அவங்க 2 பசங்க, அதாவது நிஷ்வின்க்கும் கவினுக்கும் வந்து உண்டியல் கொடுத்துருந்தாங்க ஸ்கூலில். அப்புறம் அந்த பாக்ஸில் சாக்லேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஈவினிங் நம்ம தேவ்குட்டிக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்ன்னு அவங்க அப்பா வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம ஜாலி. அங்கே பாருங்கள் என்னடா இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. கூப்பிட்டோடனே கிஃப்ட் வந்துருக்கு காமிச்ச உடனே வந்து உட்காந்துட்டாரு. அப்படி ஒரு சிரிப்பு அவருக்கு. என்ன நமக்கு தான் கிஃப்ட்டுன்னு தெரியுதா என்ன அப்படின்னு தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தார். ஓப்பன் பண்ணி காமிச்சேன். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாக்லேட்ஸ், ஃபாரின் சாக்லேட். அதாவது அவங்களோட தேவ்குட்டியோட ஃபேன் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு சென்ட் பண்ணியிருந்தாங்க இவருக்காக ஸ்பெஷலாக சாக்லேட்ஸ் பசங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாக்லேட் மட்டும் இல்லை, கேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. கேக்னால் போதுமே நம்மளுக்கு ஓடோடி வந்துடுவாது. அங்கே பாருங்கள், கேக்கை பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷம். அவர் நம்ம தான் கட் பண்ண போகிறோன்னு, நமக்கு தான் பர்த்டேவா இல்லை என்ன அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன். பட் சூப்பராக வந்து நின்றுட்டார். எது வரைக்குமே வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறோம், பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோன்னா வரவே மாட்டான். தூங்கிடுவான், முக்கால்வாசி தூங்கிடுவான். இப்போ கொஞ்ச நாளாக வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வர்றது எனக்கு ரொம்ப ஹாப்பி. கேக் இருக்குது கட் பண்ணணும்னு கூப்பிட்டோன்னே வந்து நிற்கிறானே. இவ்வளோ நேரம் நிற்கிறதே வந்து பெரிய விஷயம் எனக்கு. கொஞ்சம் பொறுமையாக கிடையாது, உடனே வெட்டணும்பா. பட் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கான். எல்லோரும் குட்டிங்கெல்லாம் வரட்டும், அக்காலாம் வரட்டும், வந்த பிறகு வெட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் கேக் கட் பண்ணோம். நிவி கையை பிடிக்கவே இல்லை. ஏன் நிவி தெரிலப்பா? நிவி முன்னாடி ஒரு ராணிஸு தெரில. வெட்டுங்க 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 வெட்டுங்க. பாப்பாவெல்லாம் காட்டுறானா? பிளர் பண்ணும். அது பிளர் பண்ணி டக்கு டக்கு இல்லத்தா குழந்தைய கொடுத்துட்டு கட் பண்ணி கொடுக்க பாரு. அவ்வளோ பொறுமையாக நிற்க மாட்டான்.
ஆசை டக்கு டக்குன்னு பார்க்கல ஆசா. ஃபேன் போட்டுருப்பா. ஏன் கவி நான் ஒரு பீஸ் மட்டும் போட்டு கவின் ஏஞ்சி அடிப்போ. டேய் கேக் கொடுப்பாங்கடா, ஏன்டா அப்படி பண்ற? கொடுப்பாங்கடா. போடா. சாக்லேட் வாங்கிக்கோங்க. நிவி இப்போ சாக்லேட் வாங்கிக்கோ. ஏன்னா 2 கை விடுற கவினே, எல்லா வீட்டுல பார்த்துட்டு தான் இருக்கா. அஸ்தாப்போ அஸ்தாப்போ தோஸ்தாப்போ. தேவ் கொடுக்க சொல்றேன் எப்படி? நான் கோவப்படுறேன். ஏன் ஸ்டைல் அறியாமா